இந்தியா இதை எப்படி பார்க்கணுன்ற ஒரு கேள்வி இருக்கு. இது வெறும் இடஒதுக்கீடு பிரச்சனை மட்டும்தானா? ஏன்னா ஹசீனா அவர்கள் போராட்டக்காரர்களை, கிளர்ச்சியாளர்களை பயங்கரவாதிகள் அப்படின்றாங்க, பாகிஸ்தானுக்கு ஆதரவானவர்கள் அப்படின்னு, இதெல்லாம் பின்னாடி லேயர்ல மறைஞ்சு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இது இந்தியா எப்படி இந்த சிக்கலை பார்க்கணும்? உண்மையில இடஒதுக்கீடை தாண்டி அங்க என்ன சிக்கல் ஓடிட்டு இருக்கு? இடஒதுக்கீடுங்கிறது அங்கே ஒரு ரொம்ப அற்ப பிரச்சனை. அது ஒரு காரணம், அவ்வளவுதான். ஒரு பொறி, ஒரு தீ மூண்டுவதற்கு ஒரு சிறு பொறி, ஏதோ ஒரு எதிர்ப்பு தேவைப்பட்டுச்சு. அதை இந்த இடஒதுக்கீட்டின் பேரில் வாங்கினாங்க. அது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாலும் அல்லது இந்த இடஒதுக்கீட்டை அவங்க கைவிட்டாலும் எது செஞ்சாலும் அதனால் இந்த கிளர்ச்சி மாறப்போகிறது. இதுக்கு நல்ல உதாரணம் 2022 என்ன இலங்கையில் நடந்துச்சோ அதுதான் இது. அங்கே அறகலையா போராட்டம் நடந்துச்சு. அங்கே இராணுவத்தினால் தடுத்து நிறுத்த முடியாத ஒரு கட்டம் வந்துச்சு. கோட்டபயாவினுடைய மாளிகைக்குள்ளேயே நுழைந்து போராடினாங்க. மஹிந்த ராஜபக்ஷே ஓடி போனார். கடைசியாக கோட்டபய நாட்டை விட்டு ஓட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. கிட்டத்தட்ட அதே தான் இங்கே. இவங்களுடைய சர்வாதிகாரம் மட்டுமில்லை, அடிப்படை பொருளியல் நெருக்கடி. 9 விழுக்காட்டுக்கு மேலே பணவீக்கம் போயிடுச்சு, மதிப்பு குறைஞ்சிடுச்சுது. செயற்கையாக எல்லாத்தையும் கட்டுப்படுத்த பார்க்குறாங்க. இதனுடைய விளைவு என்ன? சுருக்கமாக புரிந்துக்கிறதா இருந்தால் அந்த நியோ லிபரல் எக்கனாமிசம் என்பது தான் இந்த அம்மையார் ஆரம்பத்திலேருந்து கடைப்பிடிக்கக்கூடிய கொள்கை. அந்த புது தாராளியம் என்பது இது சேமநல திட்டங்களை குறைக்கிறது. உலக வங்கி, IMF சொல்கிறபடி அவங்க பொருளாதார திட்டங்களை வகுத்து கொள்வது. இன்னொரு பக்கம் யார் யாரை வளர்த்து விடணுமோ அவங்கள வளர்த்து விடுறது. இதனுடைய ஒரு கூறாக தனக்கு ஒரு சமூக அடித்தளத்தை உருவாக்கி கொள்ளுவதற்கு அவங்க இந்த இடஒதுக்கீட்டை பயன்படுத்தினாங்க. நீ இடஒதுக்கீடுன்னா இங்கே இருக்கிற மாதிரி கல்வியிலும் பொருளாதாரத்திலும் அல்லது சமூக வழிகளும் கல்வி வழிகளும் பிற்பட்டவர்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது ரொம்ப சிறு பகுதி. அங்கே அந்த மாதிரி இடஒதுக்கீடுங்கிறது ரொம்ப சிறு பகுதி. இவங்க நீங்கள் சொன்ன மாதிரி, ஒரு பிரியன் சொன்ன மாதிரி, சுதந்திர போராட்டம் நடந்து முடிந்து அதுக்கு பிறகு 3 தலைமுறைகள் வந்த பிறகும் இந்த இடஒதுக்கீட்டை கொடுக்கறதுன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுறாங்க? தனக்கான ஆதரவு அடித்தளத்தை பாதுகாத்து கொள்வதற்கு, குறிப்பாக இராணுவத்தில் அல்லது இராணுவ குடும்பங்களை தனக்கு ஆதரவாக வைத்துக் கொள்வதற்கு இதை ஒரு சாக்காக பயன்படுத்துகிறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி இவங்களுக்கு ஒன்றும் அதில் நேர்மையான அக்கறையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த இடஒதுக்கீட்டை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு தொடங்கிய போராட்டமே தவிர போராட்டம் முழுவதும் இடஒதுக்கீட்டுக்கானது அல்ல. அதில் நீங்கள் என்ன தீர்வு கொடுத்தாலும் அந்த போராட்டம் ஓயாது. இப்போ நீங்கள் சொல்லுற மாதிரி வறுமை இருக்குது, ஏழ்மை இருக்குது, இந்த புது தாராளவிய அந்த கொள்கை புரட்டி போட்டிருக்கு. அதுதான் அது மட்டுமே இருக்கா? நீங்கள் பக்கத்தில் பாருங்கள். இலங்கை மட்டும் இல்லை, பாகிஸ்தானில் என்ன நடந்துச்சு பாருங்கள். இப்போ இந்த குற்றச்சாட்டுகள் இருக்க, இந்த திறனாய்வுகள், பொருளியல் கொள்கை எப்படி அரசியல் நெருக்கடியாக மாறுது. எந்த அரசியல் நெருக்கடியும் பொருளியல் நெருக்கடி இல்லாமல் வெடிக்காது. ஏதோ ஒரு பொருளியல் நெருக்கடி இருந்தால்தான் அது அரசியல் நெருக்கடியாக மாறும். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா திரு, அங்கு கிளர்ச்சியாளர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய உருது பேசக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இதற்கு பின்னணியில் சீனா என்ன புரிஞ்சுக்கணும்னா, இவர் இந்திய ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். இந்த வங்கதேச மக்கள் உருது மொழி திணிப்புக்கு எதிராக தாய்மொழியான வங்க மொழிக்காக போராடிய மக்கள். இவங்க வங்க மக்களுடைய மொழிப்பற்றை, இனப்பற்றை ஐயுற வேண்டிய தேவையே இல்லை. போராடுகிற சக்திகளில் பலதரப்பட்டவர்கள் கலந்திருப்பாங்க. இரண்டாவது, இந்திய எதிர்ப்பு என்பது மாலத்தீவில் வந்துச்சு, நேபாளத்தில் வந்திருக்குது. எந்த நாட்டில் வராமல் இருக்கு? அண்டை நாடுகளில். எல்லா நாடுகள்லையுமே சரியாக தவறாக வேணால் விவாதிக்கலாம். ஆனால் எல்லா இடங்கள்லையுமே போராடுகிறவர்கள் இந்திய எதிர்ப்பை ஒரு கருவியாக தொடர்ந்து கையாளுறாங்க. அது என்ன, ஆட்சியாளர்கள் இந்திய ஆதரவு மனநிலையிலும் கிளர்ச்சியாளர்கள் இந்திய எதிர்ப்பு மனநிலையிலும் இருக்கிறது என்ன காரணம் என்னன்னு சொன்னால், இந்தியா அங்கே என்னென்ன கொள்கைகளை ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். இலங்கையில் ஒரு இந்த மின் உற்பத்தி நிலையம் ஒன்று உருவாக்கணும். அதை அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நிலையத்திற்கு பொறுப்பான அதிகாரி, நம்மகிட்ட இதுக்கு தேவையான தொழில்நுட்பம், முதலீடு எல்லாம் இருக்குது, நம்ம வச்சுக்குவோன்னு சொல்கிறார். ஆனால் அவர் சொல்கிறாராம், மஹிந்த ராஜபக்ஷ, இவர் கோட்டபயா சொல்கிறாராம், என்னப்பா பண்ணுறது, இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாரு, அதனால் நான் கொடுத்துட்டேன், அதானிக்கு கொடுத்துட்டேன்னு உடனே இவர் என்ன பண்ணார்? அவர் அந்த அதிகாரி பதவி விலகி அதை வெளியில் சமாதானம் சொல்கிறதுக்காக மறுத்தாங்க. அப்படிலாம் அதெல்லாம் இந்த மறுத்ததெல்லாம் பின்னால், இதெல்லாம் ஆஃப்டர் தாட்.
உண்மையில இருக்கு, இந்த அழுத்தம் இருக்கா இல்லையா? என்ன ஒரு பெரிய இந்திய வல்லரசை போய் சின்னஞ்சிறு இலங்கை மதிக்கவில்லைன்னு நம்ம ஊரில் கவிஞர் காசியானந்தன் கூட அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருந்தார். மதிக்கவில்லைன்னா என்ன அர்த்தம்? அதானிக்கு வாங்கி கொடுக்க வேண்டிதானே. அதானிக்கு கொடுக்க மாட்டேன்னு ஒரு நாடு சொன்னால் விட்டுறலாமா? அப்போ அதானிக்கு கொடுக்குற மதிப்பு தான் இந்தியாவுக்கு கொடுக்குற மதிப்பு. இப்போ இந்திய அரசு இது போன்ற தன்னுடைய தான் வளர்த்து விட்டு கொண்டிருக்கக்கூடிய பெருமுதலாளிகளுக்கான சலுகைகளை அண்டை நாடுகளில் பெற எத்தனிக்கிறது, அதற்கான அரசியலை கடைபிடிக்கிறது. இது ஒவ்வொன்றா துல்லியமாக நம்ம சான்றுகளோட சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஒரு பொது போக்கு இது. நேபாளத்தில் இல்லையா ஆன்டி இந்தியா இல்லையா? இந்த மாலத்தீவு அப்பட்டமான உதாரணம். அந்த இந்திய எதிர்ப்பை பயன்படுத்தி ஒருத்தர் ஆட்சியே பிடிக்கிறார், அதுக்கு பிறகு அங்கே நிறுத்தி வச்சிருக்கிற இந்திய ராணுவத்தை வெளியே போங்கிறார். அந்த அளவுக்கு இந்திய எதிர்ப்பு இருக்கு. இந்த வைத்துக்கொண்டு மொத்த போராட்டத்தையும் நாம் இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சின்னு கருதுவது தவறு. சுருக்கி பார்க்க கூடாது. நீங்க ஏன்னா இந்திய எதிர்ப்புல முன்னுக்கு நிற்கக்கூடிய ஜனத விமுக்தி பெரமனாவினுடைய தலைமையை தில்லிக்கு அழைத்து இந்திய அரசு பேச்சு நடத்துது. அடுத்து இவங்க ஆட்சிக்கு வந்துட்டா என்ன பண்றதுன்னு அவங்களை இந்திய எதிர்ப்பாளர்கள் பார்க்கலையே. பேசலாம்.